காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கு நான்காவது செய்தி தேவ சமாதானத்தை குறித்து. நேற்றைய தினத்திலே உங்களை வருத்தப்படுகிற வியாதியையும் பலவீனங்களையும் சுகமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் என்பது நேற்றைய தினத்தை செய்தி. இதை தொடக்கம் நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்தித்து தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். லேவியாகமம் 26ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாத பட்சத்திலே சமாதானம் இருக்க முடியாது. சில மிஞ்சின பரிசுத்தவான்கள் எங்களுக்கு ஒன்றுமே வேண்டாம், தேவன் அருளும் சமாதானம் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறார்கள். இது கேட்பதற்கு உன்னதமான அனுபவம் போல தெரிகிறது. ஆனால் இது நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது. பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாமல் பசியோடும் பட்டினியோடும் வாழும்போது முழுமையான சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. இது தேவனுக்கும் தெரியும். மனிதனுடைய ஆவிக்குரிய தேவைகளை மட்டும் சந்தித்தால் போதுவாது. மனதின் தேவைகளையும் சரீரத்தின் தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் பொருளாதார தேவைகளையும் சந்திக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் பூரண சமாதானத்தை அனுபவிக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இதற்காகவே அவர் இயேசுவை ஆவியினாலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பாடுகளுக்கும் உட்படுத்தினார் என்று வேதம் போதிக்கிறது. இயேசுவின் சிலுவை பாடுகளினாலே ஒரு அம்சம் என்னவென்றால், நம்முடைய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய சமாதானத்தை பெருக செய்கிறார் என்பது தேவ வசனம் போதிக்கின்ற சத்தியமாய் இருக்கிறது. வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை மேலோங்கி நிற்கும்போது சமாதானம் இருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அது நீங்கும் பொழுதுதான் சமாதானம் உண்டாக முடியும். பழைய ஏற்பாட்டிலே ஒரு விதவை எலிசாவிடத்தில் வந்து தன்னுடைய கணவர் கடன் வைத்துவிட்டு இறந்து போனதாகவும், கடன் கொடுத்தவன் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமை கொள்ள வந்ததாகவும் முறையிடுகிறாள். அவள் தீர்க்கதரிசியின் மனைவிதான். ஆனால் கடன் பாரத்தின் நிமித்தம் கலங்கி போய் சமாதானம் மற்றவளாய் நிற்கின்றாள். அவளுடைய கடனை நீங்காத பட்சத்திலே வேறு எந்த விதத்திலும் தேவன் அவளுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. கடன் இருந்தால் என்ன, பாவ மன்னிப்பினால் உண்டான சமாதானம் இருக்கிறதல்லவா என்று தத்துவம் பேசுகின்ற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஒருபொழுதும் அப்படி பேச மாட்டார். அவர் அற்புத விதமாக கடனை நீக்கி சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று வேதத்திலே பார்க்கின்றோம். அந்த விதவையினிடத்தில் தேவன் என்ன சொன்னார் என்பதை நாளை தினத்திலே நாம் பார்ப்போம். ஆக கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.